உழவு இயந்திரத்தில் பொருத்தப்படும் விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி பெரிய வலையினூடாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்குமாறு மீனவர்கள் சிலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனினும் இந்த முறைமை சட்டவிரோதமானது என்பதோடு பாரிய சுற்றாடல் பாதிப்பு ஏற்படும் என ஆய்வு அறிக்கை ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இலங்கையில் இவ்வாறான 850 முதல் 900 வரையிலான வலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதோடு அதில் சுமார் 750க்கும் அண்மித்தவை பயன்பாட்டில் உள்ளன. இந்த பாரிய வலையின் உயர்ந்தபட்ச தூரம் 1.5 கடல் மைல்கள், அதாவது 2.8 கிலோமீட்டர்கள் வரை இருக்கும் என நாரா நிறுவன அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் 26 தேதி அகில இலங்கை பாரிய வலை உரிமையாளர்கள் சங்கம் அப்போதைய கடற்றொழில் வள அமைச்சர் மஹிந்த அமரவீரவிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி பாரிய வலைகளின் ஊடாக மீன்பிடியில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டது. இதற்கென 72 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அனுமதி கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தோடு இணைக்கப்பட்ட இன்னும் ஒரு கடிதத்தில் 183 பேருக்கு உளவு இயந்திரம் பயன்படுத்த அனுமதி வழங்குமாறு அப்போதைய கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் திலீப் வெதா ஆராய்ச்சி குறிப்பொன்றையும் இட்டுள்ளார். இதற்கு மேலதிகமாக முன்னாள் கடற்றொழில் வள அமைச்சர் ராஜித சேனாரட்னவும் இதற்கு அனுமதி வழங்குமாறு கோரியுள்ளதோடு அப்போதைய கடற்றொழில் வள பணிப்பாளர் நாயகம் தற்காலிக அடிப்படையில் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். இந்த உளவு இயந்திரத்தில் பொருத்தப்படும் விஞ்ச் இயந்திரத்தை தயாரிப்பது தற்போது பாரிய வலை உரிமையாளர்கள் சங்கத்தின் போஷகராக செயல்பட்டு வரும் ஜோசப் பீட்டர் என தெரிய வந்துள்ளது. உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திர பயன்பாட்டுக்கு சட்டபூர்வ தன்மையை வழங்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய நாரா நிறுவனம் கடந்த 2015 ஆண்டு இதன் நிலைமைகளை ஆய்வுக்குட்படுத்தியது. அதன் பரிந்துரைகளுக்கு அமைய ஒருபோதும் உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி பாரிய வலை மீன்பிடியில் ஈடுபடக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக அவ்வப்போது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு அமைய 2020 ஆண்டும் நாரா நிறுவனம் ஆய்வை முன்னெடுத்ததோடு அவற்றிலும் இந்த பரிந்துரை மீள் உறுதிப்படுத்தப்பட்டது. பாரிய வலைகளுக்காக உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்துவதன் ஊடாக உரிய அளவை விட நீளமான வலைகள் மற்றும் அதிக நிறை கொண்ட உபகரணங்கள் பயன்படுத்துவதனால் கடலுக்கு அடியில் காணப்படும் பவளப்பாறைகள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்கள் அளிக்கப்படும் என உறுதிப்படுத்தப்படுகிறது. விசேடமாக மீன் இனங்கள் பெருகும் இடங்களுக்கு இதன் ஊடாக சேதம் ஏற்படும் என்பதோடு மிகச்சிறிய மீன் இனங்கள் பாரிய அளவில் வலையில் சிக்குவதனால் ஏனைய சகல மீன்பிடி நடவடிக்கைகளிலும் அறுவடையில் பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிய வந்துள்ளது. அதேபோன்று கடற்கரைக்குள் பாரமான இயந்திரங்களை பயன்படுத்துவதனால் கடற்கரை ஓரங்கள் மற்றும் கடற்கரை சுற்றாடல் கட்டமைப்புக்கும் கடும் சேதம் ஏற்படும். உரிய எல்லையையும் மீறி பாரிய அளவிலான கடற்பகுதியை சுற்றி வளைப்பதன் ஊடாக சிறிய மீன்பிடி படகு உரிமையாளர்கள் மற்றும் ஏனைய மீனவர்களுக்கு கடற்றொழில் செயல்பாட்டை முன்னெடுப்பதிலும் பிரச்சினை ஏற்படும். உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் இயந்திரத்தை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கரைவலையை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்களுக்கு அதிக மீன்கள் இந்த நாட்களில் கிடைத்து வருவதாக பலப்பிட்டிய, அம்பலாங்கொட, தெல்வத்த ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். கரைவலையை பயன்படுத்தி மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் காலி பிரதேச மீனவர்கள் வழமை போன்று தமது மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை இது தொடர்பில் அரச தகவல் திணைக்களத்தில் இன்று ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றது.